ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைல் இடி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1.5 டம்ளர் துவரம்பருப்பு போட்டுட்டு அதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் 4.5 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டோன்னா குக்கரில் இருந்து பருப்பு பொங்கி ஸ்டவ்வெல்லாம் வீணாகாது. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெருங்காய கட்டி, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடுங்க. குக்கர் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை. இந்தளவு வெந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, முருங்கைக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. காய் கொஞ்சம் வதங்கிருச்சிங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற 4 பல் பூண்டு, நீல வாக்கில் கீறின 3 பச்சை மிளகாய் சேர்த்து 2 கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம்.
5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடுத்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இடி சாம்பார் மசாலா 2 டீஸ்பூனை இது கூட சேர்த்துட்டு கரண்டியால் கட்டிகள் இல்லாமல் கலக்கி விடுங்க. இந்த இடி சாம்பார் மசாலாவை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் மேலே கார்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சட்டியோட மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் கரெக்டான பதத்தில் புளியோட பச்சை வாசம் போய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா கலந்து வச்ச பருப்பு கலவையை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்ததும் 2 நிமிஷம் சாம்பாரை கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அதில் தாளிப்பை கொட்டிக்கோங்க. இப்போ சாம்பாரை கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போது சுட சுட சாதம் போட்டு அது மேலே சாம்பாரை ஊற்றி பரிமாறிக்கோங்க. மணக்க மணக்க சூப்பரான திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.